Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு Photoshop tutorial பார்க்க போறது how to create text on cloth. ஓகேங்களா? சோ வந்து துணி மேல நம்ம எப்படி எழுத்த வந்து அது மேல வந்திருக்க மாதிரியான appearance create பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நார்மலா நம்ம டைப் பண்ணலாம், பட் வந்து துணி மேல வந்த மாதிரி தெரியாது, தனியா வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே? சோ இப்போ பேஸ்ல ஒரு லேயர் இருக்கு. நான் இப்போ டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் பண்றேன். ஓகே? ஓகே, இது ஆக்சுவலா கலர் நம்ம மாத்திக்கிறேன், ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சைஸ் கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபாண்ட் கொஞ்சம், அதாவது ரைட்டிங் டைப்பான ஃபாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து ஒன்றும் மாறுபடும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, இது பெட்டர். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு ஹார்ட் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கஸ்டம் ஷேப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிங்க. சரியா? கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் சிம்பிள் வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்துங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும். பாத் பிளஸ் லேயர், இல்லைனா வெறும் பாத், இல்லைனா வெறும் அந்த பிக்சல்ஸ் மட்டும் ஃபில் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கலர்ஸ் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலரை ஓகே, கலர் ஓவர்லே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கலர் நான் ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு இப்போ டெக்ஸ்ட்ல நம்ம கீழே கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா அது வந்து இதாயிடும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, 2 பிக்சல்ஸ் வச்சுங்க. சரியா? ஓகே கொடுத்துங்க. ஓகே, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரேஸ்டரேஷன் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க, ரேஸ்டரைஸ் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஹாட் சிம்பிள் லேயரும் கீழே இருக்க டெக்ஸ்ட் லேயர் ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணினா மெர்ஜ் லேயர் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ மெர்ஜ் லேயர் பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து மேல, அதாவது அந்த துணி மேல வந்த மாதிரி தெரியாது, தனியா வந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து துணி மேல வந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகே, அதான் எஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ அந்த கீழே இருக்க பேஸ்ல இருக்கு இல்லையா, அதை இன்னொரு காப்பி பண்ணிங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு அது மேல கொண்டு வந்துருங்க, டாப்ல கொண்டு வந்துருங்க. ஓகே, காப்பி பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு ஆப்ஷன் வரும். அப்படின்னா கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் ஜே, அதாவது அது பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி நமக்கு கிடைச்சிரும். அது இப்போ டாப்ல வச்சிருக்கு. ஓகே, இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் லேயர் இருக்கு, அதுக்கு மேல இந்த லேயர் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா, டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளெண்ட் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் இஃப் கிரே, ரெட், கிரீன், ப்ளூன்னு இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம கீழே இந்த கர்ச்சீஃப் ஃபிஷ் பண்ணிருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கிரே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த முக்கோண வடிவில் இருக்கு பாத்தீங்களா, அது டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், கீழே இருக்க உங்களுக்கு தெரியும். பட் வந்து அது ஒரு மாதிரியான ஷேப்ல வரும், அதாவது கரெக்டா வராது. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கடைசியில் வச்சுக்கிட்டு ஆல்ட் கீ இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு விண்டோஸ் அதாவது ஸ்பேஸ் பார் பக்கத்தில் இருக்கும் ஆல்ட், ஓகேங்களா. அதை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் மட்டும் உங்களுக்கு இதாகும், பாதி மட்டும் ரிவீல் ஆகும், ஓகேங்களா. அதை நீங்கள் பண்ணும்போது இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த இது மேலே வந்து எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுன்னா பாதி மட்டும் எடுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி தரும், ஓகேங்களா. இப்போ அடுத்து ரெட்டுக்கு போய்க்கலாம். ரெட்லேயே லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து கொஞ்சம் நல்லா வரும், ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்க இந்த என் பக்கத்துலாம் பாருங்க, என் எல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து அந்த மேலே அந்த கர்ச்சீஃப் மேலே வந்தது அப்படியே தெரியும், நல்லாவே தெரியும், ஓகேங்களா. இது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர்ஸில், சரிங்களா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு காப்பி எடுத்துருங்க, டூப்ளிகேட் எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு கீழே வந்து ஹைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த காப்பி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டு இப்போ ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு போய்ங்க. இப்போ NL இல்லையா, அந்த ரெண்டு தான் கொஞ்சம் ஃபோல்ட் ஆன மாதிரி வரணும். ஓகே, ஸோ அந்த NL இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருங்க. ஓகே, லைட்டாக அந்த இடத்துல ஃபோல்டு பண்ண மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலே வர எஃபெக்ட் நல்லாவே தெரியும், ஓகேங்களா. நம்ம எல் கூட கொஞ்சம் சுருக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் டெக்னிக். இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த துணி மேலேயோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் சிங்கிங்லாம் வருதோ அது மேலே உங்களுக்கு டெக்ஸ்ட் போகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன நல்லா ரியலிஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது கலர் சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஐடியா, ஓகேங்களா. இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபர்தராக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோல்டர் கிளாத்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ஸ் கிடைக்கும். அந்த கிளாத் மேலே உங்களை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, சரிங்களா. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.